25,000. 25,000-மா? முகம் தெரியாத ஒரு ரமேஷ் என்றால் உதவி செய்தது அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நிலைமையில் இந்த வருத்தத்தோடு இருக்கிறதுல இவ்வளவு உதவி செய்தது நான் பெருமைப்படுறேன். ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமா? நம்ம மச்சான்ட கேப்போமா? ஓந்தாச்சி மடமா? எந்த ஏரியாவா? நாம்பராங்கல் ரோட்டா? இந்த ஓந்தாச்சி மடம் எந்த மாவட்டமா? மட்டக்களப்பு மாவட்டமா? ஜலபாரு, இது என்ன வீடாம்? உதவி செய்யற வீடாம். உதவி ஒன்று வந்திருக்கான். அது எங்கத்து உதவியாம்? லண்டன் இருந்து வந்திருக்கான். லண்டன் உதவி மச்சான். லண்டன் நாட்டுல எந்த இடமா? ஜப்னா டவுனாம். அந்த ஏரியா என்னவா? கிரிக்கெட் கிரவுண்டாம். அவர பேர் என்னவா? ரமேஷாம். அது சரி, உதவி செய்வோமா? வந்துடும் பாப்போம். எத்தனை பேர் இருக்காங்களா? 4 பேர் இருக்காங்களா? 4 பேர் இருக்காங்க மச்சான். இப்ப கிட்டத்தட்ட போட்டு ஒரு கிழமை மச்சான் வீடியோ. அவங்களுக்கு 2 நாளையோட வந்து அந்த உதவி உண்டு. அந்த உதவியை கொண்டு கொடுப்போம் மச்சான். அந்த பொடியனுகள் 3 பேருக்கு ஹாஸ்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இல்லத்துல சேர்க்கிற மாதிரி டிஎஸ் ஆபீஸ் மூலமா காய்ச்சிருக்கேன். அவங்களும் வந்து பாக்குறேன்னுக்காங்க. அவங்கள இடையில யாரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்காங்களா என்னமோ தெரியல. அதை கேட்போம் மச்சான். வாங்கலாம். நிறைய ரமேஷ் உதவியை கொடுத்துருவோமே. வாங்க பாப்போம். நாட்டுக்கள் மச்சான், அவங்களோட உதவி வாங்கலாம். அந்த வீட்டுக்கு போவோம். தெரியுத ஏரியா மச்சான். என்னன்னு சொன்னா, இப்ப வீடியோ போட்டு ஒரு கிழமை இருக்குமே, ஒரு கிழமையால 2 நாளையால ஒரு உதவி ஒன்று வந்துருக்கேன். அதான் வந்திருக்கேன். அந்த வீடியோ ஓடுறவங்கள ஆதாரம் காட்டத்தானே வேணும். அதுக்கிடையில் யாரும் உதவிகளுக்கு வந்தவில்லை. 6 மணி சொன்னால் அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள் தம்பியாக்கள் அந்த ஹாஸ்டலுக்காக கதைச்சது தானே. இல்லை ஹாஸ்டலில் இவங்களை ஹோமில் சேர்க்குறேன்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கலன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணினவங்க விடிய காலையில் பிள்ளையோட நம்பரை தான் எடுத்து போனவங்க. ஆரம்பத்தில் அவள் ஃபோன் பண்ணி வெள்ளிக்கிழமை கொண்டு வரட்டான் பிள்ளையில இந்த பார்க்குறதுக்கு அவங்க சொல்லி வெள்ளிக்கிழமை காலையெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. காலையில் இல்லை இப்போ போயிடுச்சு வெள்ளிக்கிழமை. இப்போ போயிடுச்சு வெள்ளிக்கிழமை. அப்போ காலையில் ஃபோன் பண்ண அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்போ போனது பிறகு அப்போ தம்பியாக்கள் 2 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லி அப்போ 2:30 அங்கே கூட்டிகிட்டு வரட்டாமான்னு சொல்லி களுவாஞ்சுடிக்கு கூட்டிகிட்டு வரட்டான்னு சொல்லி அவங்கள ஒப்பிச்சிருக்காண்டு உள்ள கூட்டிகிட்டு போனது. கொண்டு காட்டி போட்டு வந்தது. இவங்கள்ட்ட விருப்பத்தை கேட்டவங்க போகிறதுக்கு விருப்பமானு சொல்லி வாங்குவோம்னு சொன்னேன். இப்போ நேற்று நான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வைத்தேன் மருந்து 7வது மருந்து போடுறதுக்கு. அப்போ இவங்கள 10 மணிக்கு இவங்களோட அப்பாவோட வர சொன்னேன் 3 பேர். அப்போ அவங்களோட அப்பா கூட்டிகிட்டு போனார். அங்கே ஃபோன் எடுத்துட்டு அங்கே இவங்கள சொன்னான் இப்படியா விருப்பம் அந்த பொடியனை விட்டு தண்ணி போனவங்க. அப்போ அந்த பொடியனை 2 தான் கேட்டவாங்க வெள்ளிக்கிழமை. அவர் சின்னாலாம் சொல்லி பூர்வ திரும்ப 3 கொண்டு வரட்டான்னு சொல்லி 3 நேற்று கொண்டு போனார். அப்போ அவர்கிட்ட கேட்டான் வரும் இந்த விருப்பம் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் மட்டும் சொன்னார். அப்போ 3 கூட்டிட்டு அவங்க சொல்லுவாங்களாம் கடிதம் போட்டால வருமா. வந்தோடனே ஸ்கூலுக்குள்ளே போய் வேண்டிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது 10 இதுகள் இருக்கான்னு வேண்டி கொண்டு வரட்டாமான்னு சொல்லி 5ஆம் தேதி ஜட்ஜு இவரோட கதைக்கிறதுக்கு வரட்டாங்க. இவரோட அப்பாவோட கதைக்கிறதுக்கு வர சொல்லிட்டு 5ஆம் தேதி வர சொல்லிக்காங்களா? இப்போ நான் காலையில் போனது. மற்ற சனிக்கிழமை ஏரியா மிஸ் ஆக்கள் வந்தாங்க. சனிக்கிழமை அவங்க எந்த ஊர் இருந்தது? இந்த ஓந்தாச்சி மடத்து ஏரியா மிஸ். அவங்க எமோச்சு இதுக்குள்ள வேலை செய்கிறதான். இஞ்சத்திய பெரிய எமோச்சு மட்டக்களப்பில் இருக்காம. அப்போ அந்த பெரிய ஐயா அவர் அவங்களுக்கு பேசினதான். அவர் மூலமா தானே இவங்க வந்தீங்க? அவங்க மூலமா வேற என்ன பேரை சொல்லல. பெரிய டாக்டர் மூலமா தானே இவங்க பெரிய டாக்டர் சொன்னவங்க வந்து அவங்களுக்கு பேசினான். இந்த எனக்கு இப்போ வருத்தம் வந்ததுக்கு அவங்க வந்து பார்க்கல தானே. அப்போ அதை சொல்லி அவர் பேசினவரான். அவர் எங்களுக்கு பேசினார். அதான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து செஞ்சேன். அப்போ அவர் இப்படி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பட்டாமான்னு சொல்லி அவங்க வந்து என்னக்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டுகளையும் காட்டட்டான்னு சொல்லி ஃபோட்டோலாம் பிடிச்சி வீடியோ எடுத்து உள்ளதான் அவங்களோட ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுத்தது கதைச்சது. இது மற்ற அதில் இந்த ஹாஸ்பிட்டல் கதை வச்சது தானே. கால்மனையில் காட்டி செஞ்சேன். கால்மனை போனது அவங்க பார்க்காமக்கு மருந்து தான் சொல்லி அப்போ அந்த டாக்டர் அவள் பார்க்காம தான் தானே. அப்போ அதை கதைக்க வேணாம்னு சொன்னாங்க. இப்போ களவாஞ்சுடியிலையும் ஸ்கேன் கெடுனது அவங்க ஒரு ஸ்கேன் எடுக்கலன்னு சொன்னதானே. இப்போ அதையும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அவங்க செய்கிறாங்களா? அவங்க கடைசியாக போக்குள்ள சொல்லிவிட்டு பண்ணாங்க. அவங்க மிஸ் ஆக்கலாம் சேர்ந்து அவங்களோட இந்த குரூப் என்ன அவங்களோட இது இருக்கான். அது மூலமாக நீங்கள் பயப்பட தேவை. நாங்கள் வேற ஒன்றுக்கு நாங்கள் இதை வந்து எடுத்துட்டு போகலை. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான், உங்களுக்கு சாப்பாட்டு இந்த இதுகள் உதவி செய்கிறதுக்கு தான் போனவங்க. நாளைக்கு தம்பியை கொண்டு வரட்டான் இங்கே நிறுக்கிறதுக்கு ஆண்டுட்டு போனவன். வேற ஒன்றும் இல்லை. மற்றது என்னன்னு சொன்னால்
எனக்கு சுத்தமான வருத்தம் தானே, சுத்தமான குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எங்களை கிணத்து தண்ணி குடிக்கலாது. நாங்கள் முதல்லலாம் குடிச்சு தான் வந்தது. எங்களுக்கு புலம்பெறையும் வெள்ளம் நின்றது. இப்போ வெள்ளம் வந்தது இதுக்கு இந்த வடிவமாக இப்போ தெரியுது உள்ளுக்குள்ளே வேறலை எங்களுக்கு. அப்போ அதை இப்போ நாங்கள் டெப்பை போட்டு செஞ்சால் ஆரஞ்சு கலரில் வருது. அப்போ கீழுக்கு அந்த தண்ணி இது செஞ்சது அப்புறம் கீழே பார்த்து அந்த மண்டி மாதிரி இருக்குது, தவிடு இது மாதிரி. எனக்கு அந்த தண்ணி சரி வராது குடிக்கிறது. அப்போ நான் தம்பியை கொண்டு அங்கே லைன் தண்ணி அந்த கொங்குரு ரோட் வரையும் எடுத்திருக்காங்க. அப்போ அங்கே தான் தம்பி அனுப்பி நான் இல்லை இல்லை இஞ்சால இருக்கிறார்கள். இஞ்சால இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இஞ்சால பிள்ளையாக்கள் நாங்கள் அப்படியே அங்கே லைன் தண்ணி எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்து போய்க்காங்கண்ணே. அவங்க வீட்டுக்கு வரல, அந்த கோமால இருந்து போன் தான் பண்ணி தம்பியாக்களை பார்க்க அடிப்பிச்சவங்க. மற்ற மிஸ்ஸாக்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனவங்க, பார்த்து இந்த இதையும் பார்த்துட்டு போனவங்க. என்ற இதெல்லாம் அவங்க வந்து ஆரம்பத்தில் நான் சொல்லியும் கூட அவங்க வரல தானே. அப்போ அதாவது சார் கதைச்சிருக்கார் போல, நீங்கள் ஏரியா தானே, ஏரியா மிஸ் தானே, உங்களுக்கு கூட நாளே தெரியாது, நீங்கள் போய் அந்த பிள்ளைய பார்க்கலையா பதிகலையான்னு கேட்டு அது வழியில இந்த ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி கொடுத்தாங்க அந்த டாக்டர் மார்க்க. அவங்க மூலமா தான் மந்திரி அவரு எனக்கு சொன்னவர் இப்படி போயிருக்காங்க சந்திக்கணும் சரியா. அன்றைக்கு அந்த பழக்கடை அந்த அண்ணனை பார்த்து நான் நேற்றும் பஸ்ஸில் இறங்கி பார்க்கல, அவதானண்டா அவர் இல்லை பிரச்சனை இல்லை. அப்போ அன்றைக்கு நான் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனேன், சிறுவருக்கு போனேன் நான். அவங்களும் பாராங்களாம். நான் அப்படியே போய் உங்களோட வீடியோ காட்டினேன். ரெண்டாவது ஏற்பாடு பண்ண தானே 3 கோடி சொன்ன அவங்க எப்பயாவது வருவாங்க வந்து நீங்கள் சொல்லி இவங்ககிட்ட கேட்டதான் 3 உடுப்பு கொண்டு வந்து கேட்டதான் உங்களோட அப்பாட்ட. அப்போ இவங்களை காட்டுறதுக்கு தனி வர சொன்ன வந்து இவங்களோட அப்பா ஒரு சைன் ஒன்று வைக்கணும்னு சொல்லித்தான் அவங்க ஃபோனில் சொல்லி போனது. உடுப்பு கொண்டு வர சொல்லி நேரத்தோட சொல்லலே, வெள்ளிக்கிழமை அவங்க வர சொன்னதில்லை. அப்போ அதில் இருந்து அவள் இல்லைன்னு சொல்லாமல் அப்போ அவங்க சொன்னாங்க 5ஆம் தேதி நீங்கள் வாங்க, அதுக்கிடையில் பிள்ளைகளுக்கு லெட்டர் நாங்கள் அனுப்புவோம் கூட்டிட்டு போகிறது. அப்போ நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போய் அந்த கடிதத்தை மணி வந்துடல சரியாண்டு சொன்னதான். சரி அப்போ இவங்கெல்லாம் ஓகே தான், நீ ரெடியாண்டா ஓகே ஆயிடும். நான் சொன்னேன் நான் அந்த மாமாவும் வருமென்று சொன்னேன் உங்களை பார்க்குறதுக்கு சரியாண்டவங்க. போயிடலானே போயிடலானே. சரி என்ன பொடிய நிலை வச்சு எடுக்கல, அதான் அவங்கள வச்சு எடுத்தீங்க பிரச்சனை இல்லை. நல்லா ஏதோ நடந்துடணும், அதான் நம்மளது. அவங்களோட வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இப்படி இருந்தா படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த சார் நேற்று கதைச்சு வராங்க இந்த கோர்ட்ஸ்குள்ள வச்சு அம்மாவுக்கு வருத்தம், அம்மா வருத்தம் சோமா அவங்கள வந்து பார்க்க வருவா, நீங்க யோசிக்கப்படாது நல்லா படிங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு கதைச்சு வரோம். கரெக்டா செய்யணும் அந்த வேலையில். அதான் நானும் 2 மினக்கட்டு போனேன். அது கிடைக்கணும், ஒரு வழி கிடைச்சதான் சரி. இல்லாடி இந்த வீடியோ செய்யறதுல இது ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களோட கஷ்டத்தாரா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பிள்ளையில இலக்கிறேன் சும்மா கடைச்சி போடியனே கடமாண்ட விருப்பம் அவங்கள ஹோம்லி நம்பிடணும். நான் அவ்வளோ நாள் பார்த்த மாதிரி பார்த்துப்பட்டு இந்த வருத்தம் உண்டு அந்த தானே. நான் ஹாஸ்பிட்டலையும் வேலை செய்த 3 வருஷம் கால்மையில கல்யாணம் கட்ட விட்டேன் நான். பிறகு அப்படி இருந்து முன்ன பேருக்கு கூலி தொழில் அது சம்பளம் காணாதுன்னு போட்டு இடியப்ப வியாபாரம் செய்கிறேன். இப்போ இவங்க மிஸ்மார் வந்து பார்த்து போனால் உங்கள்ட்ட தொடர்பு கொள்ளுவாங்க தெரியல. அவன் ஃபோன் நம்பர் எடுக்கலையா? என் ஃபோன் நம்பரும் பிள்ளைகள பிறந்தாண்டுது அது எல்லாரதும் எடுத்து போய்க்காங்க. திரும்ப வருவாங்க இல்லை அவசரம் என்னது அது அந்த இதில் டேட்டு எல்லாம் எடுத்துட்டு போய்க்காங்கண்ணா. உடனே வந்துருக்காங்கண்ணா பார்த்து. அப்போ ஏதாவது செய்வாங்க நல்ல நம்பிக்கையோட. நீங்கள் கடவுளை நம்ம என்னடா கிடைக்கும் சரியா. செய்கிற வேலையில் உங்களோட பிள்ளைகளுக்கும் ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கும் உங்களோட வேலையும் பாருங்க. பார்த்தா நல்லா அதை என்னோட அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிற அந்த ப்ரைவேட் எடுக்க சொன்னது அதில் கதைக்கல தானே இருந்தது. அது என்ன மாதிரி முடியுமா? அதை எடுக்கத்தான் சொல்கிறாங்க. எடுக்க சொல்கிறாங்களா? அதை எடுத்து தானே உங்கள்கிட்ட காட்டணும். இப்போ இன்னும் 7வது மருந்து போட்டு வந்திருக்கு. இன்னொரு மருந்து வந்து 3ஆம் மாதம் 11ஆம் தேதி போட்டு தந்திருக்காங்க. இப்போ அது முடிய போட்டுக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ போட்டுக்கு போகிறதுல சிடி ஸ்கேன் எடுக்கணும். எடுக்கணும்னா 3ஆம் மாதம் 11ஆம் தேதி. இப்போ வந்து 2ஆம் மாதம் 20ஆம் தேதி 19 25ஆம் தேதி களுவாஞ்சிபி ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் பண்ணி போக சொல்லியிருக்காங்க. அதே பிளட் குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ நேற்று போட்டு வந்த மருந்துக்கு இருந்த பிளட்டை விட குறைஞ்சிருக்கா இந்த மாதிரி. சரி என்னன்னா உங்களோட வீடியோ போட்டு இப்படி ஒரு லண்டன்லேருந்து ஒரு உதவி செஞ்சுக்கிற அவங்க வந்து யாழ்ப்பாணம் டவுன்
அவங்களோட பேர் வந்து ரமேஷ். சரியா, அவங்களோட உதவி வீடியோ பார்த்து செஞ்சியாரு. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையானதை வாங்கி கொடுக்க சொன்னவர். இப்போ நான் சொன்ன இப்படி பணமாக கொடுத்தா நல்ல மண்டு. இப்போ இன்னும் தேவைப்படும் உங்களோட மெடிக்கல் பிரச்சனையும் இருக்கு, கேன் எடுக்கிற பிரச்சனையும் இருக்கு. அதுகளை பார்த்து நீங்கள் செலவுக்கு எடுத்து பிள்ளைகளையும் செஞ்சு பாருங்க. சரியா, நாங்கள் இதை எவ்வளோ இருக்கேன்னு பார்த்துட்டு இங்கே அவர்கிட்ட என்ன சொல்ல விருப்பமோ சொல்லலாம். $25,000 ரமேஷ் அவர பேர், லண்டன்ல இருக்காரு. அவருக்கு இன்னும் சொல்ல விருப்பம்னா சொல்லலாம். பிள்ளைகள் 4 கோடி நிலையும் உங்களோட நிலைமையை பார்த்து தான் இந்த உதவியை செஞ்சிருக்காரு. முகம் தெரியாத வெறும் யாழ்ப்பாணம் தான், ஆனால் வேறு ஆக்கள் இருக்காங்க தான். ஆனால் இப்படி ஆனால் முகம் தெரியாத ஒரு ரமேஷ் என்றால் உதவி செய்தது அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நிலைமையில் இந்த வருத்தத்தோடு இருக்கிறதுல இவ்வளவு உதவி செய்தது நான் பெருமைப்படுறேன். மற்ற இன்னொரு ஆள் உதவி செய்திருக்கு எனக்கு. வீடியோ பார்த்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைனோ ஒரு 20,000 உதவி செய்திருக்கேன். இந்த நர்ராசா சின்ன தம்பின்னு சொல்லி முழு இந்த நம்மளோட எலுங்கோட்டைக்குள்ளாரு தான் இந்த தொங்கல் அடிக்கிறது. அவர் கல்யாணம் கட்டிக்கிற மங்களூர்ல ரோஹினி என்ற பிள்ளைய. அப்போ அவர் உடனே வீடியோ பார்த்துட்டு அழுதவரான்னு சொல்லி மனசுக்கு காசு இதை போட்டு இதை கொண்டு கூட உடனே அக்காச்சிட்டேன்னு சொல்லி அவர் கொடுத்து அனுப்பியிருந்தார். என்ன வேற அவர் இருந்துச்சு நாங்கள் சின்ன தம்பியாண்டான்னு சொல்கிறேன். சின்ன தம்பின்னு சொல்கிறேன். எந்த ஊர்? சொந்த ஊர்? அவர் ஓந்தாச்சி மடத்தில் கல்யாணம் கட்டிக்கிற மங்களூர்ல கட்டாரில் இருக்கார். கட்டாரில் இருக்காரு. அவங்களோட உதவி தந்திக்காங்க 20,000 மாட்டின் வண்டி எடுக்கட்டான்னு சொல்லி இந்த 5,000 சொச்ச மாட்டின் அது மற்ற குளுமையான சாப்பாடை வேண்டி சாப்பிடட்டாண்டு தந்துப்பட்டு பண்ணுவோம். சரி, நன்றி சொல்றேன். பரவாயில்ல, அது உங்களுக்கு கிடைச்சது நீங்க சொல்றீங்களா, அது பிரச்சனை இல்லை. நம்ம கேட்க மாட்டோம், அது உங்களோட மனசு. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். வீடியோ பார்த்து தான் அவங்க வந்து செய்யறாங்கன்னு சொன்னா இன்னும் இருக்கானு என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை கொஞ்சம் சேர்த்துட்டா அவங்க கூட பிரச்சனையை பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் குடும்பம். அதான் நம்மளது பார்த்தீங்களா தான் இந்த மாதிரி உதவியல் என்னண்டா ஒரு வீடியோ ஷேர் பண்ணா நல்ல வந்திருக்காங்க. மிஸ்மார் வந்து எல்லாம் செட் பண்ணி பார்த்து தான் போயிருக்காங்க, எல்லா இதையும் எடுத்து போயிருக்காங்க. நல்ல விஷயம் இது. இந்த ரமேஷ் வந்து செஞ்சிருக்காரு தான் லண்டன்ல இருக்கிற உதவி. மற்றது இவங்களும் மறைமுகமாக அந்த சின்ன தம்பி அவரும் அவ்வளோ ரோந்தாஜ் மேடம்னு அவங்களும் செஞ்சுக்கான். அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து. நம்ம வீடியோ போட்டதால அவங்களும் வந்து பார்த்து உதவியை செஞ்சுருக்காங்க. வீடியோ பார்த்ததாலாம் தெரியும். சரி, என்ன செய்யற ஏதோ அந்த பிள்ளைகளுக்கு நடந்துடணும், உங்களுக்கு நடந்துடணும். நல்ல ஒரு நடந்தா நமக்கும் கப்பியான், பாக்குறவங்க உள்ளங்களும் கப்பியா இருக்கும். சரி மச்சான், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். சரியா, இந்த ரமேஷ் உதவி செஞ்சுக்கிறாரு, அவரோட உதவியை கொடுத்துருக்கேன் மச்சான். மற்றும் ஒரு உதவியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவர் சின்ன தம்பி, அவர் வந்து ஓந்தாஜ் மூலம் மவளூர். அவங்களுக்கும் பெரிய ஒரு வாழ்த்து மச்சான். நீங்க வீடியோ பார்த்து உதவி செஞ்சு எப்படியும் கொண்டு செய்யலாம். பக்கத்து ஊர்ல இருக்கிறாக்களும் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. நம்ம மூலமா கொடுக்குறோம். அவங்க என்னன்னு சொன்னா உதவி கொடுக்கறது தெரியக்கூடாதுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களோட பேரு சொந்தமா சொல்லல, சின்ன தம்பியான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியான ஆக்களுக்கு பிடிக்காது, சொல்லக்கூடாதுன்றும் இருக்காங்க. நல்ல பொடியன் அவருக்கு தெரியாதான், தெரியாது. எனக்கு வருத்தம் மட்டும் தெரியாத கட்சி உண்மையா அப்படி. அப்போ நான் உங்களுக்கு அங்கச்சிக்கு தெரியுமா இல்லை அவங்களோட கதை வச்சுது இல்லை கதைச்சாரு. ஃபோன்லையும் கதைச்சாரு. ஃபோன் மனுஷி ஃபோனை தந்தது கதை கேட்டான்ட்டு. பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படாங்க. ஏதோ நல்லபடியாக நடந்துடணும். கடவுளை நம்புங்க, அதை தான் நான் சொல்லுவேன். சரியா, வரட்டுமா? அப்படி என்ன வரட்டுமா? பார்.